அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்புல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சில பேசிக்கான விஷயங்கள நாம தெரிஞ்சுக்கணும். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழ்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. கரெக்ட்டா? ஸோ இந்தியாங்கிற ஒரு நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதான் அந்த நாடு அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இதுதான் இந்தியாங்கிற நாடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இந்தியாங்கிற நாட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த தலைவர நம்ம பிரதமர் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. இப்போ இந்த பிரதமருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு தேவையான விஷயங்கள செஞ்சு குடுக்குறது தான் பிரதமருடைய வேலை அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ரைட்டுங்களா? நாட்டுல நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, அதெல்லாம் செஞ்சு குடுக்குறது தான் இந்த பிரதமருடைய வேலை அப்படின்னு நாம சிம்பிளா சொல்லலாம். ஆனா, இப்ப இந்த இந்தியாங்கிற நாடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய நாடு. உலகத்துல இருக்கிற வேற சில நாடுகள கம்பேர் பண்ணும்போது, இந்தியா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய நாடு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு கீழயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க மேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ரீலங்கான்னு ஒரு நாடு இருக்கும். இந்த ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா, இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம சிங்கப்பூர் சொல்றோம்ல. சிங்கப்பூரும் இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு தான். ஈவன் அது தமிழ்நாட்ட விட சின்ன நாடுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பாகிஸ்தானும் இந்தியாவை விட சின்ன நாடு தான். இது எதுக்காக சொல்றேன்னா, அப்ப இந்தியாங்கிற நாடு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற வேறு சில நாடுகள கம்பேர் பண்ணும்போது, பரப்பளவு அடிப்படையில ரொம்ப ரொம்ப பெரிய நாடா இருக்கு. அதே மாரி மக்கள் தொகையும் இங்க ரொம்ப அதிகம். சரிங்களா? அநேகமா இந்நேரம் நாம உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா மாறியிருப்போம்னு நெனைக்கிறேன். முன்னாடி 2வது இடத்துல இருந்தோம். பட் இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருப்போம்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு நாட இவரு தனியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதாவது இவ்ளோ பெரிய நாட்டையும், இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவையான விஷயங்களையும், இந்த பிரதமர்ங்கிற ஒருத்தவரால செஞ்சு குடுக்க முடியுமானா முடியாது. இப்ப நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பிரதமர் பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இங்க தமிழ்நாடு இருக்கும். ஸோ இதான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கங்க. இந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல மக்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவ. சரிங்களா? இப்போ இவங்களுடைய பிரச்சனைய பிரதமர் தீர்த்து வைக்கணும்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு பல வருஷம் கூட ஆகும். ஏன்னா, இப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்த ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போதே, இந்தியாவுல வேற வேற பகுதிகள்ல சரிங்களா? இந்தியாங்கிற இவ்ளோ பெரிய நாட்டுல வேற வேற பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ரைட்டா? அப்ப இந்த எல்லா பிரச்சனையும் இவரு ஒருத்தவரால தீர்த்து வைக்க முடியுமானா, கண்டிப்பா முடியாது. ரைட்டுங்களா? ஸோ, அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாங்கிற இந்த நாட நெறைய பகுதிகளா பிரிக்கிறாங்க. பார்ட்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ, மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த பிரதமருங்கிற ஒரே ஆளால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக, இந்தியாவ நெறைய பகுதிகளா பிரிக்கிறாங்க. அந்த பகுதிகள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மாநிலங்கள், அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப எதுக்காக இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இவரால தனியா நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு குடுக்க முடியாது. அதனால நாட்ட பல பகுதிகளா பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவர போடுறாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் ஒரு தலைவர போட்டுர்றாங்க. இப்ப மாநிலங்களுடைய தலைவர நாம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய தலைவர்ன்னு நாம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள சொல்லலாம். ரைட்டா? அதே மாரியே தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலேயே கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்கும். அந்த கேரளாவுடைய முதலமைச்சர், கேரளாங்கிற மாநிலத்துடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, பினராயி விஜயன். அதே மாதிரியே ஆந்திரா இருக்கு. ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா இருக்கு. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி. ஓகேவா? ரேவந்த் ரெட்டிங்கிறவங்க அங்க முதலமைச்சரா இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டை நிறைய பிரிவுகளாக பிரித்து அதுக்கு மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள்னு பேரை வச்சு அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைவரை போடுறாங்க. அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறவர். இப்போ இந்த முதலமைச்சருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநில மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது தான். சரிங்களா? இப்போ ஸ்டாலின் இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது தான் இவங்களுடைய வேலை. ரைட்டா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா, இந்த முதலமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது. அதாவது இந்த மாநில மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இவங்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க, சில அதிகாரங்கள். எல்லா அதிகாரமும் முதலமைச்சர்கிட்ட இருக்காது. சில அதிகாரங்கள் முதலமைச்சர்கிட்ட இருக்கும். அதே மாதிரியே சில அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டையே எடுத்து, சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஸ்டாலின். சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊர், சரிங்களா? அந்த ஊரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அதுக்கான அதிகாரம் வந்து இந்த முதலமைச்சர்கிட்ட இருக்கும். சரிங்களா? ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்கறதுக்கான அதிகாரம் அரசு செலவில், நல்லா புரிஞ்சுங்க, அரசாங்கத்துடைய செலவுலேயே ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுக்கறதுக்கான அதிகாரம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கும். ஆனால் அதே ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ரயில் விடணும் அந்த ஊருக்கு, வந்து ஒரு தொடர்வண்டி வசதி செய்யணும்னு வச்சுங்களேன். அந்த அதிகாரம் வந்து இவர்கிட்ட இருக்காது. சரிங்களா? இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரதமர்கிட்ட தான் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரியே இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, மது இருக்குது இல்லையா, அதாவது இந்த டாஸ்மாக் சாராய கடைகள் இருக்குது இல்லையா, அரசாங்கம் நடத்துகிற சாராய கடை இருக்குது இல்லையா, இது சம்மந்தமாக முடிவெடுக்கிற அதிகாரம் இந்த மாநில முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதை எதுக்காக இப்போ சொன்னோன்னா, இதை வந்து நம்ம இப்போ ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போன வருஷம்னு நினைக்கிறேன், போன வருஷம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இருக்காங்க இல்லைங்களா, இந்த இந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே மது இல்லாத மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதாவது பிரதமர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும். இந்தியா ஃபுல்லாக மதுவே இல்லாத மாதிரி, சாராயமே இல்லாத மாதிரி பிரதமர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க பிரதமர் தரப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மது, அதாவது இந்த சாராய கடை, டாஸ்மாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் முதலமைச்சருடைய கண்ட்ரோல்லே இருக்கும். சரிங்களா? அது வந்து முதலமைச்சருக்கு அது சம்மந்தமான அதிகாரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை ஒழிக்கணும்னா நீங்களே ஒழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த மது, அதாவது டாஸ்மாக் சாராய கடை, இது சம்மந்தமாக முடிவெடுக்கிற அதிகாரமும் முதலமைச்சர்கிட்ட இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகள். ரைட்டுங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சின்ன சண்டை நடந்தது. ஸோ இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி நாடுகளாக இருக்குது. இப்போ இந்த பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தான் கூட நாம் அண்ணன் தண்ணியே புழங்கக்கூடாது, அதாவது பாகிஸ்தானோட நம்ம எந்த உறவுமே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. ரைட்டுங்களா? ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் கூட நம்ம கொஞ்சம் நட்புறவோடு இருக்கலாம், பாகிஸ்தானை நம்ம இது பண்ணிக்க வேணாம், அவங்க கூடயும் நம்ம பழகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டாலின் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது சம்மந்தமாக, அதாவது நம்ம எந்த நாட்டோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமாக முடிவெடுக்கிற அதிகாரம் பார்த்திங்கன்னா பிரதமர்கிட்ட தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஸ்டாலின் வந்து பாகிஸ்தானோட கொஞ்சம் நட்போடு இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னு வச்சுங்களேன். அது மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? இவங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து
அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பிரதமர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது நம்ம நாடு இந்தியாங்கிற நாடு எந்தெந்த நாடுகளோட நட்புறவோட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா, பிரதமர் தான் முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து வெளியுறவு கொள்கை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் கதை மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கும். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த வெளியுறவு கொள்கை சம்மந்தமாக முடிவெடுக்கிற அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கும். அதே மாதிரியே இந்த ரயில்வே சம்மந்தமாக முடிவெடுக்கிற அதிகாரமும் பிரதமர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கான அதிகாரங்கள் பிரதமர்கிட்ட இருக்கும். சில விஷயங்களுக்கான அதிகாரங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இதுலேருந்து சிம்பிளாக என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஸோ இந்தியாங்கிற நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலங்கள் இருக்குது இல்லையா? மாநிலங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அவர் பேர் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் தலைமையில் ஒரு அரசாங்கம் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நாம் மாநில அரசு அப்படின்னு சொல்லுவோம். முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம மாநில அரசுன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே பிரதமர் இருக்கார் இல்லையா? பிரதமருடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை வந்து நாம் மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாநில அரசு, மத்திய அரசு, இந்த மாதிரி 2 அரசு இருக்குது. இதை வந்து நம்ம கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டில் மாநில அரசு, மத்திய அரசுன்னு இந்த மாதிரி 2 வகையான அரசு இருந்ததுன்னா அதை வந்து நாம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாட்சி நாடு. இது ஏற்கனவே நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் பற்றி படிக்கும்போதே படிச்சிருப்போம். ஆனால் இந்தியா வந்து முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது. சரிங்களா? இதை கூட நான் கொஷினாக கேட்டிருந்தேன். இந்தியா வந்து முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி தன்மை கொண்டதாக மாறிடும். ஸோ இது வந்து நமக்கு தனி டாப்பிக்காகவே இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்தியாவில் மாநில அரசு, மத்திய அரசுன்னு 2 இருக்குது. ஸோ மாநில அரசு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தலைமையில் இயங்கும். மத்திய அரசு பார்த்திங்கன்னா பிரதமர் தலைமையில் இயங்கும். ஸோ இந்த 2 சேர்ந்து நம்ம கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லுவோம். இது போக பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அரசுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? உள்ளாட்சி அரசுன்னு ஒன்று இருக்கும். பட் இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. முதன்மையான அரசுகள்னு பார்த்தா அது 2 தான். மாநில அரசு, மத்திய அரசு. இதுதான். சரி, ஓகே. இப்போது முதலமைச்சர்கிட்ட சில அதிகாரம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். பிரதமர்கிட்டையும் சில அதிகாரம் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதை இவங்க இஷ்டத்துக்கு அதை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரதமர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு முதலமைச்சர் எடுத்துப்போமே. இப்போ முதலமைச்சர்கிட்ட சில அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிகாரத்தை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்ய தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒரு மாநிலம், சரிங்களா? ஏதோ ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கார். ரைட்டுங்களா? இப்போ அதே மாநிலத்தில் புதுசாக வந்து ஒருத்தவங்க ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு நடிகர்னு வச்சுங்களா, சிம்பிளாக. ஏதோ ஒரு மாநிலத்தில் ஆல்ரெடி ஒரு முதலமைச்சர் இருக்கார். இப்போ அதே மாநிலத்தில் ஒரு நடிகர், நல்ல புகழ்பெற்ற நடிகர், மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகமாக இருக்குது. நிறைய மக்களுக்கு அவரை பிடிக்குது. அவர் வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு. அப்போ இவருக்கு வந்து ஏகப்பட்ட கூட்டம் வருது, நிறைய பேருக்கு இவரை பிடிக்குது. இதை பார்க்கும்போது இந்த முதலமைச்சருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த நடிகர் வந்து இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தது இவருக்கு பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நடிகர்கள் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த நடிகர் அரசியலுக்கு வந்ததுனால இனிமே வந்து நடிகர்கள் யாரும் கட்சியே ஆரம்பிக்கக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு இந்த முதலமைச்சருக்கு தோணுது. ஆனால் அதை இவர் தனியாக பண்ணிட முடியுமானா முடியாது. இவர் முதலமைச்சர் தான், இவர்கிட்ட அதிகாரங்கள் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இவர் தனியாக கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதை வந்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவர் நினைக்கிறதெல்லாம் இவர் சட்டமாக கொண்டு வர முடியாது. அதுக்கு இந்த சட்டமன்றத்துடைய அப்ரூவல் வேணும். இது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சட்டமன்றம்னா என்னங்க, என்ன நடக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரியே பிரதமர் எடுத்துக்கும். இப்போ பிரதமர்கிட்டையும் சில அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது இவருமே அவர்கிட்ட இருக்கிற அதிகாரங்களை அவர் வந்து நேரடியாக செயல்படுத்த முடியுமானா முடியாது.
இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்தியாவுடைய பிரதமராக ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், இந்த மாதிரி பிற மதங்களை சார்ந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இந்தியாவில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரலான்னு இவர் முடிவு பண்ணுறாரு பிரதமர். அதை வந்து அவர் உடனே கொண்டு வந்துட முடியுமானா முடியாது. ஏன்னா இவர் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து நாடாளுமன்றத்துடைய அப்ரூவல் தேவை. இந்த நாடாளுமன்றத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ பிரதமருங்கிறவர் ஒரு தலைவர் தான், நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் பிரதமர் தான். ஆனால் அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண முடியுமானா முடியாது. அவரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது. இந்த நாடாளுமன்றத்தை பற்றி தான் இப்போ நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த நாடாளுமன்றம்னா என்ன, அங்கே யார் யார் இருப்பாங்க, இதோட வேலை என்ன அப்படின்ட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாடாளுமன்றம்ங்கிறது இந்த பிரதமர் தலைமையில் மத்திய அரசு இருக்குது இல்லையா, இந்த மத்திய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நாடாளுமன்றம் என்பது இந்த பிரதமர் தலைமையிலான மத்திய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் நாடாளுமன்றம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த நாடாளுமன்றத்துடைய வேலை என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நாடாளுமன்றம்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நாடாளுமன்றம்ங்கிறது ஒரு பெரிய வீடு மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த வீடு எதுக்காக, இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்கும், இந்த வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய வேலை என்ன, ஒட்டுமொத்தமாக இந்த வீட்டோட வேலை என்ன, இந்த வீடு எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது அடிப்படை கடமைகள் பார்த்தோம் இல்லையா, அப்போவே நான் சொல்லியிருப்பேன் இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5 மத்திய அரசு பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த பகுதி 5 தான் இந்த நாடாளுமன்றம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாடாளுமன்றம்ங்கிறது என்ன, மத்திய அரசு சார்ந்த ஒரு அமைப்பு தான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போ பகுதி 5 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை கொஷினாக கேட்கலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த வீட்டில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீட்டில் 2 ரூம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 2 ரூம் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ரூம்னு வச்சுங்க, இது 2வது ரூம்னு வச்சுங்க. இதில் இந்த ஃபஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 2வது ரூமை விட கொஞ்சம் பெருசாகும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரூம் பெருசாகும், இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரைட்டு தானே? சரி, ஓகே. இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட் ரூமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த 2வது ரூமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. இங்கிலீஷில் வந்து ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரூமில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் இருப்பாங்க. இந்த 2வது ரூமில் பார்த்தீங்கன்னா 245 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 543, 245, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 788 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போது இந்த 788 பேரோட வேலை என்ன, அதாவது ஃபஸ்ட் ரூமில் ஒரு 543 பேர் இருக்காங்க, செகண்ட் ரூமில் ஒரு 245 பேர் இருக்காங்க, மொத்தமாக 788 பேர் இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன, இந்த நாடாளுமன்றம்ங்கிற இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்றங்கிற இந்த வீட்டில் இருக்கிற இந்த 788 பேரும் சேர்ந்து தான் நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டங்கள், அதுக்கப்புறம் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள்,
ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதே மாதிரியே ஜென்ரலாக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு இருக்கிற குறைகள், பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் தீர்க்கறதுக்கான வழி என்ன அப்படின்ட்டு இந்த நாடாளுமன்றங்கிற அமைப்பு தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரியே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அதாவது இந்தியா வந்து எந்தெந்த நாடுகளோடலாம் உறவு வச்சுக்கலாம், வச்சுக்கூடாது, ஸோ இந்த மாதிரி இந்த வெளியுறவு கொள்கையை முடிவு பண்ணுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. இந்த நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, இவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு இல்லையா, இந்த பதவிக்கான தேர்தல்லையும் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க கலந்துப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் கலந்துக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம இந்த குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துப்போம். இப்போதைக்கு இந்த நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்துக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவின்னு இந்தியாவில் ஒரு பதவி இருக்கும். இந்த பதவிக்கான தேர்தல்லையும் இந்த நாடாளுமன்றம் கலந்துக்கும். சரிங்களா? அதே மாதிரியே குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலில் இவங்க கலந்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து தூக்கணும்னு வச்சுக்கலாம், அதுக்கான ப்ராசஸ்லையும் இவங்க கலந்துப்பாங்க. அதே மாதிரியே துணை குடியரசுத் தலைவரை பதவியிலேருந்து தூக்கணும்னா அதுக்கான ப்ராசஸ்லையும் இவங்க கலந்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்லேயும் கலந்துக்கிறாங்க, அவங்கள பதவியிலேருந்து தூக்குனா அதுலேயும் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பதவியிலிருந்து தூக்கணுன்னாலும் அதுக்கான ப்ராசஸ்லையும் இவங்க கலந்துப்பாங்க. அதே மாதிரியே உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து தூக்கணும்னா அதுக்கான ப்ராசஸ்லையும் இவங்க கலந்துப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் இருப்பார் இல்லையா, தேர்தல் ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதில் தேர்தல் ஆணையர்னு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் போக இன்னொரு 2 பேர் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஒன்று. சரி, ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பதவியிலிருந்து தூக்குற அந்த ப்ராசஸ்லேயும் நாடாளுமன்றம் கலந்துக்கும். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ வருமானம் வருது, சரிங்களா, எவ்வளோ வருவாய் வருது, இந்த வருவாயிலிருந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் இந்த நாடாளுமன்றம் தான். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். பட்ஜெட் கூட்டத்தொடர்னு வருஷம் வருஷம் நடக்கும், நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பட்ஜெட்னால் ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதுலேருந்து யார் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஒரு சுகாதாரத்துறை இருக்குது, புதுசாக ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, அதுக்கு இவ்வளோ பணம். அதே மாதிரியே இப்போ விவசாயம் இருக்குது, விவசாயிகளுக்கு மாதம் மாதம் ஒரு 6000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறோமா, அதுக்கு இவ்வளோ பணம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ பணத்தை ஒதுக்கணும் அப்படின்னு இந்த நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது போக வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது இல்லையா, இந்த 28 மாநிலங்களுடைய எல்லையை மாற்றுறது, பேரை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரியான பவரும் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும், நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நாடாளுமன்றம்ங்கிறது ஒரு பெரிய வீடு மாதிரின்னு பார்த்துட்டோம். அதில் 2 ரூம் இருக்குதுன்னு பார்த்தோம். 2 ரூமையும் சேர்த்து 788 பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த 788 பேரும் எப்போதுமே இந்த வீட்டில் இருப்பாங்களா, அதாவது இந்த ரூம்லேயும் தான் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? எப்போதெல்லாம் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 788 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஸோ அந்த 788 பேர் மொத்தமாக இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த 788 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த சேர்ந்தவங்க இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்தியாங்கிற நாடை நிறைய மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், இங்கேருந்து வந்தவங்க தான் இந்த 788 பேரும். சரிங்களா? அப்போ அவங்க எப்போதுமே இந்த பார்லிமெண்ட்டுங்கிற, அதாவது நாடாளுமன்றம்ங்கிற, ஸோ இதை கூட சொல்லியிருக்கலாம் முன்னாடி, நாடாளுமன்றம்னா இங்கிலீஷில் வந்து பார்லிமெண்ட். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது இந்த 788 பேரும் இந்த பார்லிமெண்ட்டுங்கிற வீட்லேயே எப்போதும் இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 3 வாட்டி மட்டும் இங்கே வருவாங்க. சரிங்களா? வருஷத்துக்கு 3 டைம் வந்து இங்கே வருவாங்க.
மற்றபடி அவங்கவுங்க ஊரில் போயிட்டு அங்கே தேவையான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த 788 பேரும் எப்போதுமே இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற இந்த 2 ரூம்லேயே இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு 3 டைம் தான் வந்து இங்கே இருப்பாங்க. சரிங்களா? அது என்ன 3 டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி டு மே வரைக்கும் இருப்பாங்க. பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் இருப்பாங்க. ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் இருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த 788 பேரும் இந்த நாடாளுமன்றம்ங்கிற வீட்டில் இருப்பாங்க. மற்றபடி அவங்கவுங்க போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வேலைனா என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை நல்லா பார்த்துக்குவாங்க. 788 பேரும் வருஷத்தில் 3 வாட்டி இந்த காலகட்டத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரி டு மே வரைக்கும் இருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கிறத மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறத குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி 3 டைம் இவங்களால் வர முடியலைன்னா கூட மினிமம் 2 டைம் ஆகுது வந்துடணும். வருஷத்துக்கு மினிமம் 2 டைம் ஆகுது இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையானதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான செயல்பாடுகளை பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாடாளுமன்றம் சம்மந்தமாக இன்னும் சில தகவல்களை நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மக்களவை, மாநிலங்களவை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இந்திய நாடாளுமன்றம்ங்கிறது மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவைகளை கொண்டது. ஸோ இந்த இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5ல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த பகுதி 5லே பார்த்தீங்கன்னா இதை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்துடைய 2 பகுதி தானே இது, மக்களவையும் மாநிலங்களவையும். ஸோ அப்போ மக்களவைனா எப்படி இருக்கணும், மாநிலங்களவைனா எப்படி இருக்கணும், மக்களவையில் அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம், அதே மாதிரியே மாநிலங்களவையில் அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஸோ இதை பற்றிலாம் இந்த இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5ல் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மக்களவைங்கிற இந்த ரூமில் இதை வந்து ஃபஸ்ட் ரூம்னு வச்சுப்போம். சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ரூம்னு வச்சுப்போம். இந்த ஃபஸ்ட்டு ரூமில் அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னா 552 பேர் இருக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 5ல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மக்களவைங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஹவுஸில், அதாவது ஃபஸ்ட் ரூமில் அதிகபட்சம் 552 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாநிலங்களவைங்கிற இந்த 2வது ஹவுஸில், அதாவது 2வது ரூமில் அதிகபட்சமாக 250 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க இதை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுலேயே இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது என்ன இந்த 552 அப்படின்னா, அதாவது மொத்தம் 552 பேர் வந்து இங்கே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 250 பேர் வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன கணக்கு அப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாநிலங்கள் இருக்குது இல்லையா, மாநிலங்கள்லேருந்து ஒரு 530 பேர் வரைக்கும் அதிகபட்சமாக இங்கே இருக்கலாம், இந்த ஃபஸ்ட் ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே யூனியன் பிரதேசங்கள்லேருந்து ஒரு 20 பேர் அதிகபட்சமாக இந்த ஃபஸ்ட் ரூமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 2 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து அந்த வெள்ளைக்காரங்களில் சில பேர் வந்து இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரியே வெள்ளைக்கார பெண்கள் சில பேர் வந்து இந்திய ஆண்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வெள்ளையர்களும் அதாவது ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஒரு ஜென்ரேஷன் உருவாகும் இல்லையா? அவங்கள தான் நாம் ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலேருந்து ஒரு 2 பேர் வந்து இந்த ஃபஸ்ட் ரூமில் இருக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனவங்க இந்த பகுதி 5ல் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இது எப்போனா இந்திய அரசியலமைப்பு வந்தப்போ சொன்னது. இது வந்து 2020 வரைக்கும் கண்டினியூ ஆணுச்சு. 2020 வரைக்கும் இந்த 552 பேர் தான் அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆணுச்சு. 2020 என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 பேரை வந்து தூக்கிட்டாங்க. இது இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் ரூமில் இந்த 2 பேர் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை தூக்கிடுறாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவையில் அதிகபட்சமாக 530 + 20 சேர்த்தோன்னா 550 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கான சட்டம் வந்தது 2019 வந்திருக்கும். ஆனால் நடைமுறைக்கு வந்தது 2020 தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்திய அரசியலமைப்புங்கிறது ஒரு புத்தகம். அதை வந்து தேவை ஏற்படும் போது திருத்திக்கலாம் அப்படின்னு நாம் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த 552ங்கிறத திருத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 550 மாற்றிருக்காங்க. எப்படி திருத்தினாங்கன்னா 2019 104வது சரிங்களா? 104வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக இதை திருத்துறாங்க. 552ங்கிறத திருத்தி 550 ஆக்கிடுறாங்க. இந்த 2 பேரை வந்து தூக்கிடுறாங்க. ஸோ அப்போ இப்போது கரண்ட்டில் மக்களவையில் அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 பேர் இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது மக்களவைக்கு. இப்போ மாநிலங்களவையில் 250 பேர் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து ஒரு கணக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 238 பேர் வந்து மாநிலங்கள்லேருந்து வருவாங்க. 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு 2 பேர் சொன்னால 2 ஆங்கிலோ இந்தியர்கள்னு, இவங்களையுமே வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ இது இல்லை. இப்போ இந்த முறையே கிடையாது. இந்த முறை இருந்தப்போ குடியரசுத் தலைவர் தான் இந்த 2 பேரை நியமனம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 238 பேர் மாநிலங்களிலிருந்து வருவாங்க. அது போக ஒரு 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். இந்த 2ம் சேர்ந்து தான் 250 பேர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 552 இருந்து 550 குறைஞ்சிருக்கு இல்லையா? இது அதுக்கப்புறம் இந்த 250 இந்த 2மே வந்து அதிகபட்சம். மேக்சிமம் வந்து இந்த மக்களவையில் 550 பேர் இருக்கலாம், மாநிலங்களவையில் 250 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் 543 பேர் இருக்காங்க. அதே மாதிரியே மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா 245 பேர் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே உங்களுக்கு போட்டு காட்டினேன் இல்லையா? 543 245ன்னு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற எண்ணிக்கை. சரிங்களா? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்களவையில் 543 பேர் இருக்காங்க, மாநிலங்களவையில் 245 பேர் இருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக 550 பேர் வரைக்கும், இங்கே வந்து ஒரு 250 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? இன்னைக்கான முதல் கேள்வி, தற்போது மக்களவையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்த 543 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். மக்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மக்களவை எம்பின்னு சொல்லுவோம். மக்களவை எம்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லோக்சபா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். லோக்சபா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே இந்த 245 பேரை நாம் என்ன சொல்லுவோம்னா மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா மாநிலங்களவை எம்பி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ராஜ்யசபா எம்பி அப்படின்னும் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து நம்ம இந்த வார்த்தையை தான் இனிமேல் யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இவங்களை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தையை இனிமேல் யூஸ் பண்ணிப்போம். சரி, ஓகே. இப்போது
இந்த 543 மக்களவை எம்பிக்கள் இருக்காங்க இல்லைங்களா? இதில் 530 பேர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 பேர் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? மொத்தம் 543 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 530 பேர் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 245 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இந்த 245 பேரில் 233 பேர் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேரை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இந்த 12 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் வந்து டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணிடுவார். பட் இவங்க 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 எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கும்போது இந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 530 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்த 13 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இந்த 233 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஆனால் இந்த 12 பேர் பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கும்போது யூஸ் ஆகும். இதை மறந்துடாதீங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 530 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 13 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 233 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த 12 மட்டும் நியமன உறுப்பினர்கள். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே இந்த 530, 13 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவங்களை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு இந்த 543 பேரையும் தேர்ந்தெடுத்து இந்த நாடாளுமன்றத்தோட இந்த ஃபஸ்ட்டு ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 543 பேரில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 பேர் போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 543ங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் சேர்த்து தான் அந்த 543 பேர் வருவாங்க. சரிங்களா? இப்போ 28 மாநிலம் இருக்குன்னா 28 மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவ்வளோ பேர் வரணும் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பிலேயே சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக தேவையில்லை. நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேருன்னு தெரிஞ்சால் மட்டும் குரூப் 4க்கு போதும். ஒருவேளை நம்ம வந்து இந்த கடைசியாக லட்சுமிகாந்த் புத்தகம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் இந்த மக்களவைக்கு வராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 பேர் வந்து இந்த மக்களவைக்கு போவாங்க. அதாவது இந்த 543 பேரில் 39 பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 543 பேரையும் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அடுத்து இந்த 233 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த 233 பேருக்கு மக்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வந்து இந்த 233 பேருக்கு வந்து நேரடியாக ஓட்டு போட மாட்டோம். ஆனால் இந்த 543 பேருக்கு நாம் ஓட்டு போடுவோம், இவங்களுக்கு நாம் போட மாட்டோம். அப்போ இவங்களை யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு நாடாளுமன்றம், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில சட்டமன்றம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோமா? ரைட்டுங்களா? சரி, இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எம்எல்ஏக்கள்னு பேர். இங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது மக்களவையில் இருக்கிறவங்களுக்கும் மாநிலங்களவையில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி எம்பின்னு பேர் இருக்கோ, அதே மாதிரியே மாநில மன்றங்களில் இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏன்னு பேர் இருக்கும். இந்த எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு இந்த 233 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். எம்எல்ஏங்கிறவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். இவங்களை பற்றி நம்ம மாநில அரசு பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இதை ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பாலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டாப்பிக்கில் நம்ம படிக்கிற விஷயம் இன்னொரு டாபிக் படிக்கும்போது தான் நமக்கு தெளிவாக புரியும். அதனால தான் பாலிட்டி வீடியோஸை வந்து நான் ரெகுலராக பாருங்கள், கேப் விடாமல் பாருங்கள் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும், பட் ரெகுலராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 233 பேரை வந்து மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்கள், மாநில எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க.
ஸோ இதை பற்றி நம்ம வந்து மாநில அரசு பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து மக்களவை எம்பி ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலேயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிலேயே பார்த்தீங்கன்னா, மக்களவை எம்பி ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? அப்படிங்கிறத பத்தி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்திலேயே சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்க இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள்னு எழுதிப்போம். நீங்க வந்து மக்களவை எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரிங்களா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? எலெக்ஷன்ல நிக்கணும். கரெக்ட்டா? இந்த மக்களவைக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும். இந்த எலெக்ஷன் இப்ப கடைசியா எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல நடந்தது. ஸோ இந்த எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சு இப்ப பிரதமர் வந்து மோடி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் பிரதமர் ஆனாங்க. சரி, ஓகே. இத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப திரும்பி இங்க வந்துருங்க. இப்ப நீங்க வந்து மக்களவை எம்பி ஆகணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மக்களவை எம்பி ஆகுறதுக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும். ரைட்டு. இப்ப இந்த எலெக்ஷன்ல எப்படி எல்லாருமே நின்னலாமா? அப்படின்னா, எல்லாருமேலாம் போயிட்டு நிக்க முடியாது. இதுக்குன்னு வந்து சில தகுதிகள ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கான 2வது கேள்வி. ராஜ்யசபாவில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வரை இடம்பெற முடியும்? கடைசியா எங்க விட்டோம்? ம். இப்போ இந்த மக்களவை எம்பி ஆகுறதுக்கான எலெக்ஷன்ல நீங்க நிக்கணும்னா, உங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். அது என்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். சரிங்களா? இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த அரசு பணியிலயும் இருக்கக்கூடாது. இப்ப நான் இருக்கேன் இல்லையா? என்ன மாதிரி நீங்க எந்த அரசு பணியிலும் இருக்கக்கூடாது. மக்களவை எம்பி ஆகணும்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நானே போயிட்டு மக்களவை எம்பி ஆகணும்னு நெனச்சேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த அரசு பணிய ரிசைன் பண்ணணும். சரிங்களா? ரிசைன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணலான்னா, போயிட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கலாம். அரசு பணியில இருக்கிறவங்க இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மனநிலை சரியில்லாதவங்கலாம் இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல்னு இருக்கணும். இப்ப நான் போயிட்டு எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா, என்னுடைய பேர் வந்து வோட்டர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, வாக்காளர் பட்டியல். அதுல இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க மக்களவை எம்பி ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த தகுதிகள் எல்லாமே இருக்கணும். இந்திய குடிமகனா இருக்கணும். உங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அரசு பணிகள்ல இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவரா நீங்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய பேர் வந்து வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கணும். ஓகே. இப்ப அதுவே மாநிலங்களவை எம்பி ஆகணும்னா, நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த எலெக்ஷன்ல போயிட்டு நம்ம நிக்கணும். மாநிலங்களவை எம்பி ஆகணும்னா, அதுக்கான எலெக்ஷன்ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஸோ இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம பார்த்தது அப்படியே இங்க வந்துரும். இந்த ஏஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க தான் மாநிலங்களவை எம்பி ஆகலாம். இந்திய குடிமகனா இருக்கிறவங்க மட்டும் தான் மாநிலங்களவை எம்பி ஆகலாம். வயசு பார்த்தீங்கன்னா, 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இது ஒண்ணு தான் 2த்துக்கும் வித்தியாசம். சரிங்களா? வயசு 30 வயசு ஆயிருக்கணும். அடுத்து இவங்களும் அரசு பணியிலலாம் இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா, அத ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கணும். அடுத்து இவங்களும் மனநிலை சரியில்லாதவங்களா இருக்கக்கூடாது. அதே மாரி இவங்களுடைய பேரும் வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஏஜ் மட்டும் தான் வந்து வித்தியாசமா இருக்கும். ரைட், ஓகே. இப்ப அடுத்து நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மக்களவை, அப்புறம் இந்த மாநிலங்களவை. இந்த 2ம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். நாடாளுமன்றம்ங்கிறது மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 ரூம் சேர்ந்த ஒரு வீடு மாதிரி அப்படின்னு நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். இப்போ ஒரு வீடுனா, அந்த வீடு வந்து கண்டிப்பா ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடுமே அப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். சரிங்களா?
அப்போ இந்த நாடாளுமன்றம்ங்கிற வீட்டில் இருக்கிற இந்த 2 ரூமும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்களவையை எடுத்துக்கலாம். இந்த மக்களவையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 543 சீட் இருக்குன்னு பார்த்தோம். ரைட்டுங்களா? இப்போ இந்த 543 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்போ இந்த எலெக்ஷனில் யார் போட்டி போடுவா? நிறைய கட்சியை சேர்ந்தவங்க போட்டி போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது, ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் பகுஜன் சமாஜ்னு ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம சும்மா தெரிஞ்சுக்க தானே படிக்கிறோம். இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கும். இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷனில் நிற்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இத்தனை கட்சி இருக்குது. இதில் எந்த கட்சியுடைய கண்ட்ரோலில் இந்த மக்களவை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சிக்கிட்ட இந்த 543ல் பாதியை விட ஒரு உறுப்பினர் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த மக்களவை வந்துடும். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 543 நம்ம பாதியாக பிரித்தோன்னு வச்சுக்கலாம், 271.5 வரும். சரிங்களா? அதாவது 271 அப்படின்னு வச்சுங்க. இதை விட ஒரு சீட்டு யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த மக்களவை வந்துடும். சரிங்களா? இதை விட ஒரு சீட்டுனா 272.5ன்னு வரும். அதனால் ரவுண்டாக நம்ம வந்து இதை 272ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த 543ங்கிறது மக்களுடைய எண்ணிக்கை குறிக்கும். சரிங்களா? மக்கள் தான் தேர்தல் நின்று எம்பி ஆகுறாங்க. ஸோ மக்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும். அது வந்து பாதியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நாம் 272ன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 543 சீட்டில் 272 சீட்டு ஒரு கட்சிக்கிட்ட இருந்ததுன்னா அந்த கட்சியுடைய கண்ட்ரோலில் இந்த மக்களவை வந்துடும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஜேபிங்கிற இந்த கட்சிக்கிட்ட ஒரு 278 சீட்டு இருக்குன்னு வச்சுப்போம். மொத்தமாக 543ல் 278 சீட்டு இவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த மக்களவைங்கிறது இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பேருனா தனி பெரும்பான்மை அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி 278 சீட்டு பிஜேபிக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து தனி பெரும்பான்மை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுவே யாருக்குமே இவ்வளோ சீட்டு கிடைக்கிது. சரிங்களா? எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு 200 சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். காங்கிரஸுக்கு 100 சீட்டு தான் கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு ஒரு 100 சீட்டு கிடைக்கிது. ஸோ 400 வந்துருச்சா? அடுத்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 100 சீட்டு கிடைக்கிது. சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு 93 சீட்டு கிடைக்கிது. ஸோ 93 வராது, 43 சீட்டு கிடைக்கிது. ஸோ 500, ஆமாம், 43 சீட்டு கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த 272ங்கிற சீட்டு வரல. ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யாராவது 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை 4 பேர் கூட்டு சேர்ந்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் இந்த பிஜேபியும் இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, இவங்க 2 பேரும் கூட்டு சேர்றாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா மொத்தமாக 300 வந்துடும். ஏன்னா இவங்கக்கிட்ட 200 இருக்குது, இவங்கக்கிட்ட 100 இருக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்தா மொத்தமாக 300 வரும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நாம் என்ன சொல்லலாம்னா, இந்த 2 பேருடைய கூட்டணிக்கு கீழே மக்களவை வந்து வந்துடும். சரிங்களா? இந்த 2 பேருடைய கூட்டணிக்கிட்ட மக்களவை வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா இப்போ இந்தியாவில் 2024 நடந்த எலெக்ஷனில் எந்த ஒரு கட்சிக்குமே இவ்வளோ சீட்டு கிடைக்கல. 272 சீட்டு வந்து தனியாக எந்த கட்சிக்கும் கிடைக்கல. இப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா மற்ற சில கட்சிகளை அவங்க கூட சேர்த்துக்கிட்டு ஓவராலாக இந்த எண்ணிக்கையை தாண்டி போயிட்டாங்க. சரிங்களா? அவங்களாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த 272 அப்படிங்கிறது தாண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்தியாவில் நடக்கிறது பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். இதுக்கு முன்னாடி 2019 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சியாக பிஜேபி இருந்தாங்க. அப்போதைக்கு அவங்கக்கிட்ட தனியாகவே இதுக்கு மேலே சீட்டு இருந்தது. 272க்கு மேலே பிஜேபி கிட்ட மட்டுமே இருந்தது. அப்போ அவங்க தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சியாக இருந்தாங்க.
ஆனால் இப்போ 2024 நடந்த எலெக்ஷனில் பிஜேபியால் அவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியல. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்களவைங்கிறது இந்த பிஜேபி கூட இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மக்களவைக்கு. மாநிலங்களவைக்கும் இதே மாதிரி தான். சரிங்களா? மாநிலங்களவையிலையும் இப்போ 245 பேர் இருக்காங்களா, அதை பாதியாக பிரிச்சுட்டு அதில் யாருக்கு பாதிக்கு மேலே யாருக்கிட்ட இருக்கிறோ அவங்களுடைய கண்ட்ரோலில் மாநிலங்களவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம இது கூட இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். நாம் இந்த பிரதமர்னு சொல்கிறோம்ல, இவர் யார்? இப்போ மக்களவையில் இந்த 543 பேரை வந்து நம்ம எம்பிக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? மக்களவை எம்பி இல்லைனா லோக்சபா எம்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே மாநிலங்களவையில் இருக்கிற இந்த 245 பேரை நாம் மாநிலங்களவை எம்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவங்களும் எம்பி தான், இவங்களும் எம்பி தான். இப்போ இடையில இந்த பிரதமருங்கிறவர் யார், இவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு நாம் அடுத்து பார்க்கணும். அதே மாதிரியே அமைச்சர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? இந்த பிரதமர்னால் யார், இந்த அமைச்சர்கள்னால் யார் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிரதமருங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஜேபி கண்ட்ரோலில் மக்களவை வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி வச்சுக்கலாம். 2024 சுச்சுவேஷனை விட்டுருங்க. பிஜேபி வந்து இப்போ ஒரு 300 சீட்டு ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம். பிஜேபி வந்து 300 சீட்டு ஜெயிச்சிடறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்களவை வந்து பிஜேபியோடைய கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த பிஜேபிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லைங்களா, அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமராக வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பிஜேபிங்கிற கட்சியுடைய தலைவர் என்ன ஆவார்னா பிரதமர் ஆகிடுவார். அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் பதவிக்குன்னு தனியாக எலெக்ஷன் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரதமர் ஆகணும்னா அதுக்குன்னு தனியாக வந்து எலெக்ஷன் எதுவும் கிடையாது. பிரதமர் பதவிக்குன்னு தனியாக தேர்தல் எதுவும் கிடையாது. பிரதமருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 543 அதுக்கப்புறம் 245 மொத்தம் இந்த 788 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, இந்த எம்பிக்களில் ஒருத்தவர் தான் இந்த பிரதமர் அப்படிங்கிறவர். சரிங்களா? இந்த 788 பேர்லேருந்து தான் இந்த பிரதமருங்கிற ஒருத்தவர் வருவார். ஸோ பிரதமருங்கிறவர் மக்களவையிலிருந்தும் வரலாம், மாநிலங்களவையிலிருந்தும் வரலாம். அதாவது இந்த கட்சி வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பிஜேபி கிட்ட ஒரு 300 சீட் இருக்கா. இன்னைக்கான கடைசி கேள்வி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கூட பிரதமராக பதவி வகிக்க முடியும். ஆனால் அவர் அப்பதவியில் தொடர கீழ்கண்ட எந்த கால வரம்பிற்குள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும்? ஸோ இப்போ அந்த பிரதமருங்கிறவர் பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படி இல்லைன்னா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கிற ஒருத்தவங்களை தான் பிரதமராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது யாருன்னு முடிவு பண்ணுற அதிகாரம் வந்து அந்த கட்சிக்கிட்ட இருக்கும். எந்த கட்சிக்கிட்ட அதிக சீட் இருக்கோ அவங்க வந்து அவங்களில் ஒரு ஆளை வந்து பிரதமராக முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஜேபி கிட்ட 300 சீட் இருக்குது. சரிங்களா? இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி தான் பிரதமர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா மோடி தான் பிரதமராக இருப்பார். ரைட்டுங்களா? இப்போ அதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த பிஜேபி கட்சிக்காரவங்க ஒன்று சேர்ந்து இனிமேல் மோடி பிரதமர் இல்லை, அமித்ஷா தான் பிரதமர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பிரதமர் ஆகிடுவார். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ பிரதமர் பதவிக்குன்னு தனியாக எலெக்ஷன் கிடையாது. பிரதமரும் ஒரு எம்பி தான். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மோடி போயிட்டு வாரணாசி தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். வாரணாசின்னு இந்தியாவில் ஒரு எம்பி தொகுதி இருக்குது, அங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க வந்து பிரதமர் பதவிக்குன்னு நிற்க மாட்டாங்க, எம்பி பதவிக்கு தான் இந்த தொகுதியில் நிற்பாங்க. எம்பி ஆனதுக்கப்புறம் அதை வச்சு பிரதமர் ஆகிப்பாங்க. அதே மாதிரி இப்போது ராகுல் காந்தி இருக்கார்ல, அவருங்க கேரளாவில் வயநாடு தொகுதியில் நிற்கிறாரு. சரிங்களா? இந்த வயநாடு தொகுதியில் அவர் எதுக்காக நிற்கிறாருன்னா பிரதமர் ஆகணும்னு அவர் நிற்கல, இந்த வயநாடு தொகுதியுடைய எம்பி ஆகணும் அப்படின்னு தான் அவர் நிற்பார். எம்பி ஆனதுக்கப்புறம் இவர் எம்பி ஆகிடுறாரு. சரிங்களா? அந்த மாதிரி எலெக்ஷன் பண்ணி இவர் எம்பி ஆகிடுறாரு. அதேமாதிரி காங்கிரஸும் ஒரு 300 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 300 சீட்டு ஜெயித்ததுக்கப்புறம் காங்கிரஸ் முடிவு பண்ணுனா ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம்.
ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ பிரதமர் பதவிக்கு வரவங்க மக்களவையில் எம்பியாக இருக்கணும், இல்லைன்னா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே எம்பியாக இல்லாதவங்களும் பிரதமர் ஆகலாம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மக்களவை எம்பி, மாநிலங்களவை எம்பி இந்த 2 பேரையும் சேர்த்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எம்பி, பார்லிமெண்ட் எம்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கிற ஒருத்தவங்க தான் பிரதமர் ஆகணும். ஆனால் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இல்லாத ஒருத்தவங்க கூட பிரதமர் ஆகலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூட பிரதமர் ஆகலாம். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா நம்ம 2 பேரில் யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம். பட் இது யாருடைய கையில் இருக்குன்னா, இந்த கட்சியுடைய கையில் இருக்குது. இப்போ பிஜேபி கிட்ட 300 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பிஜேபி கட்சி வந்து என்னை பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, தாராளமாக என்னை அவங்க பிரதமர் ஆக்கலாம். நான் வந்து இந்த மக்களவையிலையோ, மாநிலங்களவையிலையோ எம்பியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்க சொன்னாங்கன்னா நான் பிரதமர் ஆகிடுவேன். ஆனால் என்ன ஒரு சின்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னை பிரதமராக அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறம், சரிங்களா? பிரதமர் ஆக்குனதுக்கு அப்புறம் அடுத்த 6 மாதத்துக்குள்ள நான் வந்து மக்களவையிலையோ இல்லை மாநிலங்களவையிலையோ எம்பியாக மாறியிருக்கணும். எலெக்ஷனில் நின்று மக்களவை எம்பியாக இருக்கணும், இல்லைனா மாநிலங்களவை எம்பியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான தகவல் இது. ஸோ சுத்தமாக மக்களவையிலேயோ மாநிலங்களவையிலேயோ எம்பியாக இல்லாத ஒருத்தவங்களும் பிரதமர் ஆகலாம். ஆனால் அப்படி பிரதமர் ஆனதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க மக்களவை எம்பி ஆகணும், அப்படி இல்லைனா மாநிலங்களவை எம்பி ஆகணும். அப்படி ஆகிட்டாங்கன்னா கண்டினியூஸாக அவங்க பிரதமராக இருக்கலாம். சப்போஸ் ஆகலைன்னா இந்த 6 மாதத்துடைய அவங்களுடைய அந்த பிரதமர் பதவி முடிவுக்கு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளாக என்ன புரிஞ்சிக்கலாம்னா, யார் வேணாலும் ஒரு 6 மாத காலத்துக்கு பிரதமராக இருந்துக்கலாம். இந்த கட்சி முடிவு பண்ணால், எந்த கட்சிக்கு அங்கே மெஜாரிட்டி இருக்குதோ, தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கு இருக்குதோ, இல்லை கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க முடிவு பண்ணால் யாரை வேணாலும் ஒரு 6 மாத காலத்துக்கு பிரதமராக போட்டுடலாம். ஸோ இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் கண்டினியூ ஆகணும்னா, அதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா, இந்த எலெக்ஷனில் மக்களவை எலெக்ஷன் இல்லைனா மாநிலங்களவை எலெக்ஷனில் நின்று எம்பி ஆகிடணும். எம்பி ஆகிட்டாருன்னா 6 மாதத்துக்கு அப்புறமும் அவர் பிரதமராக கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 6 மாதத்தோட ஒரு பதவி வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதமர்கள் பற்றி படிக்கும்போதே நம்ம அமைச்சர்கள் அப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி படிப்போம். அமைச்சரவை குழு, அப்படி இல்லைனா அமைச்சர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரதமரை பற்றி பார்க்கும்போது இவங்களை பற்றி நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. பிரதமர் ஓகே. பிரதமருங்கிறவர் நம்ம நாட்டுக்கே தலைவர் மாதிரி அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த அமைச்சர்கள் குழுனா என்ன, அமைச்சரவை குழுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இவரால் தனியாக வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேரை வச்சுப்பார். அவங்கள தான் வந்து அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் அமைச்சரவை குழு அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். சுற்றுச்சூழல் துறைன்னு ஒன்று இருக்குது, வனத்துறைன்னு ஒன்று இருக்குது, சுகாதாரத்துறைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறைன்னு இருக்குது, உள்துறை இருக்குது, பாதுகாப்புத்துறை இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் இந்தியாவில் இருக்குது. இந்த எல்லாத்தையும் இந்த பிரதமர் ஒருத்தவரால் பார்த்துக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? அப்படி ஒருத்தவரே அதை பார்த்துக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை எஃபெக்டிவாக பார்த்துக்க முடியாது. நிறைய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதமர் தான் ஹெட்டு, ஓகேவா? பிரதமர் தான் தலைவர். இந்த தலைவருக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேரை போட்டுக்கிறாங்க. அவங்க தான் அமைச்சர்கள். அந்த அமைச்சர்கள் அடங்கின அமைப்பு தான் அமைச்சரவை குழு அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிரதமர் பதவிக்குன்னு தனியாக எலெக்ஷன் கிடையாதோ, அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு தனியாலாம் எலெக்ஷன் கிடையாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா மக்களவை இல்லைனா மாநிலங்களவையில் எம்பியாக தான் இருப்பாங்க. ஸோ மக்களவை இல்லைனா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கிறவங்கள தான் பிரதமர் என்ன பண்ணுவார்னா அமைச்சர்களாக போட்டுப்பார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமைச்சர்களாக அவர் போட்டுப்பார். இப்போ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க இல்லைங்களா, அதாவது என்ன தமிழில் வந்து நிதி அமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா,
நிர்மலா சீதாராமன். அவங்க பார்த்தீங்கன்னா மக்களவை எம்பி கிடையாது, மாநிலங்களவை எம்பி தான். சரிங்களா? ஸோ இங்கே தான் அவங்க இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்கள நிதியமைச்சராக போட்டிருக்காங்க. ஸோ பிரதமர் எப்படி மக்களவை இல்லைனா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கணுமோ அதே மாதிரி அமைச்சர்களும் மக்களவை இல்லைனா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கணும். ஸோ மக்களவை இல்லைனா மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கிறவங்கள பிரதமர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமைச்சர்களாக போட்டுப்பார். ஸோ நம்ம ஏற்கனவே பிரதமருக்கு பார்த்தா மாதிரியே இந்த ரெண்டுத்துலேயுமே எம்பியாக இல்லாத ஒரு ஆளை கூட அமைச்சராக போடலாம். ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சராக போடலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னை வந்து நிதியமைச்சராக கூட போடலாம். சரிங்களா? என்னை வந்து நிதியமைச்சராக கூட அப்பாயின்ட் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்குன்னா 6 மாதத்துக்கு. இந்த 6 மாதத்துக்குள்ளே நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டேன்னா நான் வந்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த நிதியமைச்சர் பதவியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த 6 மாதத்தோட என்னுடைய பதவி வந்து முடிஞ்சிடும். எப்படி பிரதமருக்கு பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் அமைச்சர்களுக்கும் வரும். சரிங்களா? ஸோ இதோட இப்போ முடிச்சுப்போம். இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இந்திய நாடாளுமன்றங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக் தான். இதில் இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் பார்க்கணும். ஸோ அதை வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்து இதுலேருந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்துடும். ஸோ ரெடியாக இருங்க, பார்க்கலாம்.